காத்திருக்கணும், காணிக்க வச்சுட்டு காத்திருக்கணும். இந்த பலிபீடத்தில் வர்றதெல்லாம் வந்து காணிக்கை தான். அதுதான் பலிபீடத்தில் வைக்க சொன்னேன் நான். அது விளைச்சலாக இருந்தாலும் சரி, அது மேய்ச்சலாக இருந்தாலும் சரி, அது அரியர்ஸாக இருந்தாலும் சரி, அது ஜிபிஎஃபாக இருந்தாலும் சரி, அது ரிட்டையர்மெண்ட் காசாக இருந்தாலும் சரி, அது சம்பளமாக இருந்தாலும் சரி, ஓட்டியாக இருந்தாலும் சரி, அது பியூட்டியாக இருந்தாலும் சரி, முதல்ல அது வந்துடணும். வர்றதுனால சொல்கிறேன், இது இயேசுவினுடைய ரத்தம். இது கொடுக்கறதுனால ஒரு ஊழியக்காரன் பெரியதாக ஆகிறான் என்றால் அது ஏற்றுக்கொள்ள முடியாது. கொடுக்கறதுனால ஒரு விசுவாசி பெரியவன் ஆகிறான் என்றால் ஏற்றுக்கொள்ள முடியும். இது உங்களுக்கு தெரியும், நான் அதிகமாக சொல்ல விரும்பலை. கொடுத்து உயர்த்தப்பட்ட குடும்பங்கள் ஏராளம். மிக சரிந்து சபகரமாக இருந்த பொழுது கூட அவர்களை இந்த பாணியில் தங்களுடைய வாழ்க்கையை திருப்ப 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 சத்தியத்துக்குள்ளே கர்த்தர் கொண்டு வருகிறார். அவர்களை கர்த்தர் புதிய சிருஷ்டியாய் மாற செய்கின்றார். இது காணிக்கை கொடுக்க முடியாது, அதுதான் சொல்கிறேன். இந்த ரூபனுடைய அந்த ரத்தம்